எல்லாம் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கா போன போய் பார்ப்போம். எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கியா? என்ன கதை ஓடிட்டு இருக்கு? என்ன எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளையே காணோம். சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அந்த 5000 வந்தது இல்லை, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ண? வீட்டில் வேலையே சரியா இருக்கு. எங்கேருந்து வெளியே நடமாடிட்டு கிடக்க. இதோ 5000 வந்தது. அதை வாங்கிட்டு 2 மருமகளும் ஊர் சுத்த கிளம்பிட்டாள்வ. இனி வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். சரி கடைக்கு போய் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வருவோம், நைட்டுக்கு ஏதாவது செய்யலாமேன்னு வெளியே வந்தேன். ஒரு குடும்பத்துல இருக்கும்போது வந்த காசு அதுங்க மட்டும் எடுத்துன்னு போலாமா ஊர் சுத்துறதுக்கு? உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கலையா அவங்க? நீங்க எப்படி கொடுத்து அனுப்பிச்சீங்க? என்ன பண்றது? கேட்டா சண்டை தான் வரும் வீட்டுக்குள்ள. அதனால நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. எடுத்துட்டு கிளம்புற நாள்வ சரி போயிட்டு வரட்டுன்னு விட்டுட்டேன். சொன்னா மட்டும் நம்ம பேச்ச கேட்க போறாள்வ? கேட்க மாட்டாள்வ. அந்த காலத்துலலாம் எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, என் மாமியார் கிட்ட கேட்டுட்டு அவங்க போனாதான் போவேன். எங்க போக முடியும் வீட்டை விட்டு? நம்மளுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வரதோட சரி. அப்புறம் தலை தீபாவளி பொங்கல்னு அனுப்பி வைப்பாவ. மற்றபடி எங்க அம்மா வீட்டை போய் பார்க்க முடியும்? இப்ப இருக்கவிய எங்க மாமியார் கிட்ட கேட்காவ, புருஷன்கிட்டயும் கேட்க மாட்டாங்கல்வ. ஹேண்ட் பேக் மாட்டாள்வ. அவளை இஷ்டப்படி அம்மா வீட்டுக்கு உடனே கிளம்பிடுறாள்வ. இந்த வயசுலயே நம்ம எங்க போனாலும் நம்ம பையன்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. ஐயா அம்மா போயிட்டு வரட்டுமான்ட்டு. இப்ப இருக்கவள்வ எங்க அவியல் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் சுத்துறாவ, அலையிறாவ. நம்ம தான் அவிய கிட்ட போய் கேட்க வேண்டியதா இருக்கு, மருமக கணக்கா. எம்மா நான் போயிட்டு வரட்டுமான்ட்டு. அவிய மாமியார் மதி இருக்காள்வ. ஓ, அப்ப உங்க பேச்சு எதுவும் கேட்காதுங்களோ? ஆமா ஆமா, ஒருத்தையும் கேட்க மாட்டா. 2 மருமகன் தான் பேர். 2 பேரும் அவளை இஷ்டத்துக்கு தான் அலையிறாள்வ. நானும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. நம்மளும் வாயாடினா அவளை கூட குடும்பத்துல தான் பிரச்சனை. அது போட்டு என்னத்துக்கு? அதனால நானும் எதுவும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. விட்டுறது பார்த்துக்கங்க. அவளை எதுவும் செய்யறாளோ செய்ய முடியல, நம்ம செஞ்சு போட்டுரும். நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். சொன்னேன் சரி ஒருத்தி போறீல்ல, ஒருத்தியாச்சும் வீட்டில் இருங்கம்மா, அத்தைக்கு துணைக்கும். எங்க கேட்கறாள்வ? ஒருத்தி மட்டும் போனா அப்போ நான் மட்டும் உனக்கு நீங்க ஊழியம் பார்க்கணுமான்னு கேட்காள்வ. சரி என்னத்துக்கு போயிட்டு வரட்டுன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல, நீங்கள் நல்ல மாமியார் தான். ஒவ்வொரு மாமியாருங்க வீட்டில் மருமகளை குடும்பப்படுத்துறாங்க. பண்ணிட்டானா வெளியே பாருங்க, நல்ல பிள்ளை மாதிரி பேர் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் நான் தான் பண்ணுவேன் வீட்டில், அதை மாதிரி சொல்லிட்டு திரியிறாங்க. நீங்கள் பரவாயில்ல, செய்கிற வேலையை கூட வெளியே சொல்லிக்க மாட்டீங்க. இவன் என்ன நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கு? ஒருவேளை நம்மளை தான் சொல்லிட்டு இருக்காளோ? ஆமாம் ஆமாம், அதை மாதிரியும் இருக்காவ. என்ன அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது ஒன்றும். அந்த காலத்தில் அவ்வளோ படிப்பறிவு இல்லை, எல்லா பொம்பளைங்களும் வீட்டில் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க அப்படியா? எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, கை நிறைய சம்பளம். அவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போக தெரியுது. அந்த காலத்தில் நம்மளுக்குலாம் போக தெரியாது. அதனால புருஷனை எதிர்பார்ப்போம், மாமியார் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற எல்லாம் தான் தினமும் வேலைக்கு போகிறாங்க. அதனால அவங்க இஷ்டத்துக்கு போய்க்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதெல்லாம் பெண்களோட முன்னேற்றம். நிறைய பேர் ஸ்கூட்டி ஓட்டுறாங்க, இன்னும் நிறைய பேர் பைக்கே ஓட்டுறாங்க. புல்லட்லாம் கூட நான் ரோட்டில் ஓட்டிட்டு போய் பார்க்குறேன், பார்த்தீங்களா? அதனால அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாறிக்கணும். நீங்கள் அதே காலத்திலே இருக்கீங்க. இப்போ காசு வந்தது 5000 ரூபாய். என் மருமக அவளுக்கு ஒரு புடவை, எனக்கு ஒரு புடவை எடுத்துருக்கா. ஒரே மாதிரி எடுக்கலாம் அத்தை, ஃபங்க்ஷன் வந்தான்ட்டு. சரி நானும் விட்டுட்டேன். அதுக்கு குறை சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் இந்த புடவை கொடுக்க மாட்டேமா, இதை மாதிரி எடுக்காதுன்ட்டு. அவள் போகிற போக்கில் போகட்டும், அவ்வளோதான். அவள் ஆசைக்கு நம்ம புடவை கிட்ட போகிறோம். ஆமாம், அந்த காலத்துலலாம் இப்படி நினச்ச நேரத்துக்கு எங்கள் புடவை எடுத்தோம். தீபாவளி பொங்கல் பண்டிகை நல்ல ஒரு புடவை வரும். வருஷத்தில் அதை மாற்றி கொடுத்துட்டு கிடப்போம். இப்போ இருக்க பொம்பளைங்க தான் வாரம் எடுக்கிறவள புடவை. நினச்ச நேரத்துக்கு புது புது டிசைனில் புடவை எடுத்து வைக்காத. நம்மளாம் அந்த காலத்தில் அப்படியே இருந்தோம். இப்போ இருக்கவியெல்லாம் நல்லா தான் இருக்காவ. அவங்க சின்ன மருமகளை பார்த்தேன், ஊருக்கு போகும்போது என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனான். சொல்லிட்டாலோ அவா குட்டச்சி நம்மளை பற்றி? அவள் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காள் உங்கள் துணைக்கு. ஏன் வேணான்னு சொன்னீங்க? இருந்திருப்பால, நீங்கள் தான் போன அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னான். அவகிட்ட அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஏன் எங்ககிட்ட வந்து இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? மருமகள் எல்லாம் தப்பா பேசணும்னு அப்போ அது உனக்கு தெரியும்ல முதல்ல. அப்போ நான் முதல்ல சொல்லும் போதே ஒருத்தி வெளியே வந்து இப்படி நடிக்கிறாள் மாமியாக்காரங்க. அப்போ நீ என்ன தானே சொல்லியிருக்கா? அப்போ இந்த வார்த்தை நீ முதல்ல சொல்லிட வேண்டியதானே. உங்க மருமகள் இருக்கேன்னு சொன்னா ஏன் அனுப்பிச்சுட்டியான்னு கேட்காம அப்போ பூசி மொழிவிட்டு இப்போ வந்து என்ன கேள்வி கேட்கியோ? தப்பு பண்ணது நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? சும்மா உள்ள மருமகளை டார்ச்சர் பண்ண வேண்டியது, வெளியே வந்து நல்லவங்க மாதிரி நடிக்க வேண்டியது. தப்பு தப்பா பேசுறீங்க. இருக்கிற பொண்ணை தரத்தி விட்டுட்டு இப்போ வந்து இருக்காம போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. தெரியாம போயிட்டு நீ அவளுக்கு ஜால்றாண்டு. வெறும் விளங்காதவளா இருக்காள். இவளை கிட்ட வந்து பேச வந்த பார் குட்டச்சி. எல்லார்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்தி தான் போயிருக்கா. அதான் பார்த்தேன் இவ சொல்லாம எங்கடா போவான்னு. நல்லா கேட்டீங்க. நானும் கேட்கணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. பண்றதெல்லாம் தப்பு. பேச்ச பார், அப்படியே யோகேஸ்திரி மாதிரி வந்து பேசுவா. மூத்த மருமக வாயில்லா பூச்சி. இப்போ வந்துட்டாலே சின்ன மருமக நல்ல கேள்வி கேட்கறான். அதனாலதான் வீட்டில் வச்சுக்க பயந்துக்கிட்டு போன வாட்டி தெருவில் வந்து நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணாலா. அதனால பயந்துட்டு இந்த பொம்பளை அவளை இருக்க விடாம துரத்தி விட்டுட்டு அதை மறைச்சிட்டு என்னமா வந்து பேசுது பார். நானும் பொறுமையா இருந்துகிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். எப்ப பாரு மருமகளை திட்டிகிட்டே இருக்கிறது. ஒரு நாள் அப்படிதான், நீ மருமகளை நல்லா வச்சிருக்க, உன் தலைமையில ஏறி ஆட போறான்னு வந்து என்கிட்ட வந்து பேசுது. என்ன பழக்கம் இதெல்லாம்? நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் மருமக நான் எப்படி வச்சுட்டு போறேன், இவளுக்கு என்ன வந்தது? ஆமா, இதெல்லாம் முதல்ல தட்டி கேட்டுடுங்க. இல்லைன்னா அப்பப்போ உங்க ஊட்டாண்ட வந்துட்டு போகுது. அப்புறம் உங்க குடும்பத்துல ஏதாச்சும் குழப்பத்தை பண்ணி வச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் என் குடும்பத்துல எல்லாம் ஒன்றும் குழப்பம் பண்ண முடியாது. என் மருமகளும் செம ஸ்ட்ராங், பிரில்லியன்ட். நானும் இதுக்கெல்லாம் மசீர ஆள் இல்லை. என்னமா எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2-3 நாள் வீடியோவே போடல. யாரும் வீடியோவே பார்க்க வரல. சப்ஸ்கிரைபர்லாம் என்னாச்சுன்னே தெரியல. வீடியோ மறக்காம பாருங்கம்மா.